ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா 12th அக்கௌண்டன்சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கேட்கப்படுற தியரி கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் சம்மு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி மாதத்தில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து லாஸ்ட் இயரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிடிஎஃப்ல இருந்து மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினும் வந்துருந்துச்சு. இதிலிருந்து படித்தாலே மேக்ஸிமம் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுல 6 கொஸ்டின் இதில் வந்துட்டு கம்பல்சரி தவிர்த்து மற்ற எல்லாமே வந்துச்சு. கம்பல்சரி சம்மு கேட்டிருந்தாங்க, அதுவும் இதில் உள்ள மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இதில் உள்ள எல்லாத்தையும் வரிசையாக படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஷார்ட்டான ஆன்சர்க்கியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்லோயர்ஸ் எல்லாருமே படிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. டாப்பர் ஸ்லோயர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஃபுல்லாக படிங்க. இந்த கேள்வி எல்லாமே நீங்கள் புக்கில் குறித்து படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வி இல்லாமல் பப்ளிக்கில் வராது கொஸ்டின். நான் சொல்கிறதில்ல, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முழுமை பெறாத பதிவேடுகள் என்றால் என்ன? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரட்டை பதிவு முறையின் பின்பற்றாத போது தனி வணிகர் பராமரிக்கும் கணக்கு எது? நிலை அறிக்கை என்றால் என்ன? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு என்றால் என்ன? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்து வச்சுக்கோங்க. முதலின வரவு எடுத்துக்காட்டு நான்கினை தரவும். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருவாயின வரவு நான்கினை கூறுக. கூட்டாண்மை வரவிலக்கணம் தருக. கூட்டாண்மை ஒப்பானம் என்றால் என்ன? நிலை முதல் என்றால் என்ன? முதல் மீது வட்டியின் குறிப்பேடு பதிவு தருக. இந்த கொஸ்டின் உள்ளதை எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆதாய விகிதம் என்றால் என்ன? ஆதாய விகிதம் கணக்கிடும் நோக்கம் யாது? இந்த கேள்வி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மிகை ஒப்பம் என்றால் என்ன? அழைப்பு நிலுவை என்றால் என்ன? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நிதிநிலை அறிக்கை என்றால் என்ன? இந்த கேள்வி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நடைமுறை முதல் என்றால் என்ன? நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு கருவிகள் பட்டியலிடுக. இந்த கேள்வி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து விரைவு விகிதம் என்றால் என்ன? இந்த கேள்வி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தானியங்கு கணக்கு முறை என்றால் இந்த கேள்வி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கணக்கியல் அறிக்கை என்றால் என்ன? ஏதேனும் 5 வகையான கணக்கு அறிக்கையை கூறுக. டேலி ERP 9 என்றால் என்ன? இந்த கேள்வி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு தனித்தனியாக இருக்குது. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முழுமை பெறா பதிவேடுகள் இயல்புகள் யாவை? முழுமை பெறாத பதிவேடுகள் குறைபாடுகள் யாவை? இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேடுகளுக்கான இடையேயான வேறுபாடுகள். இந்த வேறுபாடு கொஸ்டின் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஒரு வேறுபாடு கொஸ்டினையும் விட்டுறாதீங்க, எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் செலவின கணக்கு என்றால் என்ன? பெறுதல் செலுத்த கணக்கிற்கு வருவாய் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடு தருக. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மூணாவது யூனிட் கூட்டாண்மை சிறப்பியல்புகள். கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் கூறுக. நிலை முதல் மாறுபடும் முதல் வேறுபாடு தருக. 3 மார்க் கொஸ்டின் தான் இது. வந்து 5 மார்க்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க இந்த கேள்வியை.
கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள் குறித்து சிறு குறிப்பு வரைக. இந்த கேள்வி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நற்பெயரை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? இது போன வருஷம் பப்ளிக் கொஸ்டினில் கேட்டாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் 2 மார்க் 3 மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்ப்போம். இந்த கேள்வி எல்லாமே 5 மார்க்கில் பப்ளிக்கில் அடிக்கடி கேட்ட வினாதான் எல்லாமே. மொத்தம் 7 கேள்வி இருக்குது. இந்த 7 கேள்வி படித்தாலே தியரி பார்ட்டில் கொடுக்குற கொஸ்டின் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடலாம். இந்த 7 கேள்வி வெரி இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, படிங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கேட்கப்படுற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த சம்ஸ்லாம் ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க. இந்த சம்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதில் பச்சை கலரில் இருக்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதை தயவு செஞ்சு எல்லாமே பார்த்துருங்க. இந்த சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம் தான். இந்த சம் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சம் இல்லாமல் பப்ளிக் கொஸ்டினில் இருக்காது. அதனால் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிச்சயம் ஃபுல் மார்க் எடுக்கலாம். நான் சொல்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே பார்த்தாலே ஃபுல் மார்க் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன் வேர்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாடிங்க. ஒன் வேர்டு புக்குக்குள்ளேருந்து புக்குக்கு வெளியே எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.